பயங்கரவாதிகளின் துப்பாக்கி குண்டு என்ன தொலைச்சதுக்கு அப்புறமா தான் குழந்தைகளை நெருங்க முடியும். பெஹல்காம் தாக்குதலில் பிஜேபி பிரமுகரின் குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற தன் உயிரையே பணயம் வைக்க துணிந்த இஸ்லாமிய இளைஞர். அன்னைக்கு மட்டும் அவர் இல்லனா நாங்க என்ன ஆகிருப்போனே தெரியலன்னு நெகிழ்ந்து போன குடும்பம். அந்த 15 நிமிடத்தில் நடந்த நெஞ்சை உருக்கும் ஒரு சம்பவம். பெஹல்காம் பைசராங் வேலியில 26 அப்பாவி உயிர்கள் அநியாயமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்ற ஒரு இஸ்லாமிய இளைஞர் உயிரிழக்கவும் செஞ்சாங்க. பயங்கரவாதிகளால மனிதம் அழிக்கப்பட்டு இருந்த அதே வேளையில காஷ்மீரை சேர்ந்த லோக்கல்ஸ் நிறைய பேரு நம்ம ஊருக்கு வந்தவங்களை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரியா தன்னுடைய உயிரையே பணயம் வைக்க துவங்கினாங்க. அதுல ஒரு நபர் தான் காஷ்மீரி கைடான நசகாத் அகமது ஷான் அவர்கள். பிஜேபி கட்சியை சேர்ந்த அரவிந்த் எஸ் அகர்வால் அப்படின்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்றும் பலரையுமே நெகிழ வச்சிருக்கு. இந்த கைடும் இவங்களுடைய 4 வயது மகளும் குதிரை சவாரியில சந்தோஷமா போற மாதிரியான புகைப்படத்தை பதிவு செஞ்சு உங்களுடைய உயிரையே பணயம் வைக்க துணிஞ்சு நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்க, இதுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியலங்கிற மாதிரியா பதிவிட்டிருக்காங்க. ஃபயரிங் ஸ்டார்ட் ஆனப்போ இவங்களுடைய குழந்தையோடையும் இவங்க நண்பனுடைய மகனோடையும் வழிகாட்டி விளையாடிட்டு இருந்தாங்களாமா. துப்பாக்கியில இருந்து குண்டு வெளிவர தொடங்கின உடனே குழந்தைகளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அகமது ஷான் அவர்களையும் அங்க இருக்கிற எல்லாரையும் தரையில படுக்க சொல்லி குழந்தைகளை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்களாம். அங்க இருந்து நிறைய டூரிஸ்டையும் குழந்தையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் காப்பாத்துறதுக்கும் முயற்சி செஞ்சிருந்திருக்காங்களாம். இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதல்ல பலியான ஆதல் அப்படின்ற இஸ்லாமிய இளைஞர் அகமது ஷான் அவர்களுடைய கசின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி கேட்கிற நிறைய நெட்டிசன்கள் தாக்குதல் சம்பவம் மதம் தொடர்பானது கிடையாது, இந்தியர்கள் எல்லாருக்குள்ளேயும் மனிதம் இருக்கு, இது இந்தியர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலானது அப்படின்ற மாதிரியாகவும் தன்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க. செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.